வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோட ஒரு புது பட்ஜெட் ஃபோன் தான் இருக்கு, விவோ Y15s. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, சைட் ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் ஏஐ டூயல் கேமரான்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட கலர் பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் ப்ளூ கலர், 3+32GB தான் இருக்கு. இதுதான் வந்து பேஸ் வேரியன்ட். சரி, ஓகே, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் தான் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸும் கேஸும் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே சார்ஜர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜர் தான், 10W சார்ஜர், 5V 2A. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணாது இந்த ஃபோன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மைக்ரோ USB கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டைப் சி இவங்க வந்து கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே, இப்போ இந்த ஃபோனோட கவர் வந்து வெளியிடுவோம். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் மாதிரி வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்க கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சிருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்க அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்க கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோன் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் வந்து செம்ம கிரிப்பாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெச்சஸோ ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. அப்புறம் ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 8.3 mm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா 179 grams வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் இருக்குது, அப்புறம் வந்து மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்லிம் ஸ்லாட்டில் நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் வந்து இருக்கனால 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து டியூ ட்ராப் நாட்ஸாக வந்து இருக்குது. அப்புறம் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர எல்லா ஃபோன்ஸோட சின் சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். அதனால் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.51 inch. இதில் பார்த்தீங்கன்னா LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் HD+ தான் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரையில் அஃப்கோர்ஸ் இதில் வந்து 60 Hz தான் வந்து இருக்கும். அப்புறம் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க வந்து முடியாது. நம்ம வந்து ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஷன் மட்டும் தான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 12 nm பில்ட் பண்ண அதரப்பழைய மீடியாடெக் ஹீலியோ P35 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து P35 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதோட ப்ரைம் கோர் பார்த்தீங்கன்னா வெறும் கார்டெக்ஸ் A53 தான். நிறைய பேர் பவர் எஃபிஷியன்சிக்கோசரம் தான் வந்து கார்டெக்ஸ் A53 யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து ப்ரைம் கோரே அது யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சும்மா ஒரு கேஷுவல் யூசேஜ், வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு, அப்புறம் வந்து மெசேஜஸ் பார்க்குறதுக்கு, க்ரோம், அது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கு தான் அந்த ஃபோன் வந்து செட் ஆகும். அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோனில் வந்து டிசைனுக்கு அடுத்து ஒரே நல்ல விஷயம்னா கண்டிப்பாக அதோட பேட்டரி தான். ஸோ இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெறும் HD+ தானே. அதனால அது போக இதோட ப்ராசரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லாதனால இந்த பேட்டரி நல்லாவே நிற்கும்.
ஆனால் இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் எதுவுமே வந்து தரல. அது கொடுத்துருக்கலாம், அது கூட இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வர எல்லா 10,000 rupeesக்கு மேலே இருக்க ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 1-2 விவோ ஃபோன்ஸ் தவிர எல்லாமே டைப் சி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக இவங்களும் வந்து டைப் சி தான் இதில் வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP f2.2 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அப்புறம் 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பனாரோமா இருக்குது, பியூட்டி மோட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. அப்புறம் மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து இருக்குது. அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மேக்ஸிமம் 1080p வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து ஃபன் டச் ஓஎஸ் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு கோ எடிஷனில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து தரல. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக நல்ல விஷயம்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த ஹார்ட்வேருக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆண்ட்ராய்டு கொடுத்து அவ்வளோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆண்ட்ராய்டு கோ எடிஷனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் டயலர் ஆப், கூகுளோட மெசேஜிங் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஏதோ ஆண்ட்ராய்டு கோ அசிஸ்டன்ட்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன். ஸோ இது சேட்லி பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இதில் வந்து ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரையில் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 11,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 11,000 rupeesக்கு சீரியஸாக அந்த ஃபோன் வந்து ஒர்த்தே கிடையாது. ஏன்னா 11,000 rupeesக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஃபீச்சர்ஸுமே வந்து இல்லை. இன்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து P35 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னுமே வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து HD+ டிஸ்பிளே தான் வந்து இருக்குது. அப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷனே வந்து கிடையாது. அது மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் மேலே வந்து இருக்குது. மேபி இந்த ஃபோன் வந்து 10,000 rupees கீழே இருந்தால் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து உருப்படியான 2 விஷயம்னா கண்டிப்பாக அதோட டிசைன், அப்புறம் அதோட பேட்டரி லைஃப் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து எதுலையுமே வந்து வருது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.